Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆன்லைன் சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஆன்லைன் பத்தி நிறைய ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்கலனா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற பிளேலிஸ்டே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு மட்டும்தான் ஆன்லைன் ஷாப்பிங் எந்த அளவு தூரம் நம்மளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அலி எக்ஸ்பிரஸை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அலி எக்ஸ்பிரஸ் பத்தி ஒரு 3 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் அளவுக்கே ரொம்பவுமே ஃபேமஸான இன்னொரு சைட் எதுன்னு கேட்டீங்கன்னா eBay அப்படின்னு சொல்லலாம். ஸோ eBay மூலமாக ஸ்ரீலங்காக்கு எப்படி பொருட்களை கொண்டு வரது, என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்றது, எப்படி நம்மளுக்கு பொருட்களை ஃப்ரீ ஷிப்பிங் மூலமாக கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இப்பதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால இருந்து நம்மளுக்கு eBay மூலமாக பல பொருட்களை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஸ்ரீலங்காவில் இல்லாத பொருட்களை நம்மளுக்கு இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதாவது ஆன்லைன் சைட் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம குறிப்பிட்ட சில ஐட்டங்களை மட்டும் சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. சில பொருட்கள் வந்து இலங்கையில் இன்னுமே நம்ம காணாத சில பொருட்களை கூட வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு eBay மூலமாக கொண்டு வரதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி பொருட்களை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சில விஷயங்களை சொல்லிடுறேன். சில விஷயங்கள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பொருட்கள் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரவே முடியாது. சில பொருட்கள் நீங்கள் கொண்டு வரணும்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். அப்படி ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு பொருட்களை கொண்டு வரணும்னா அதே ஒரு சிமிலரான பொருட்களை வந்து நீங்கள் தேடி எடுக்கணும். ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்க பொருட்களை வந்து தேடி எடுக்கணும். அடுத்தது வந்து பேபால். பேபால்னு சொன்னோன்னா எல்லாம் அந்த பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் யோசிக்க தேவையில்லை. பேபால்னா சாதாரணமாக ஸ்ரீலங்கா நீங்கள் கண்ட்ரியாக கொடுத்து ஓபன் பண்ற பேபால் அக்கௌண்ட்டை தான் eBayக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது ஏன் பேபால் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, பேபால் அக்கௌண்ட் மூலமாக ரிஃபண்ட் பெற்றுக்கொள்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது உங்களுக்கு பேங்க் கார்டை விட பேபால் மூலமாக பே பண்றீங்கன்னா ரொம்ப செக்யூரா உங்களுக்கு பொருட்களுக்கு பேமெண்ட்டை வந்து மேற்கொள்ளலாம். அண்ட் பேமெண்ட்டை மேற்கொள்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிஃபண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேபால் மூலமாக அந்த ரிஃபண்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேபால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் eBay சைட் மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு பொருட்கள் வருதா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் eBay அப்படின்னு டைப் பண்ணுங்கள். eBay அப்படின்னு டைப் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டாகவே வேறு சைட் தான் www.ebay.com அப்படிங்கிறது தான். இதை வந்து உங்களுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர்லையும் பண்ணலாம், இல்லாட்டி மொபைல் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, மொபைல் அப்ளிகேஷனையும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த விஷயங்களை பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலையுமே இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து அதுலையும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம eBay அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். eBay அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து www.ebay.com அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே சர்ச் பார் தான் இருக்கும். நார்மலாக ஆன்லைன் சைட் எல்லாத்துலேயுமே சர்ச் பார் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருட்களோட எண்ணிக்கைக்கு வந்து அளவே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபேஷனாக இருந்தாலும் சரி, டெக்காக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க எக்கச்சக்கமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய சைட்டுக்கு போனீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ்லேயும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்து பொருட்களை சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா இதுதான் அவங்களுடைய இந்த பொருட்கள் இருக்க லிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நான் முதல்ல சொன்ன விஷயம். கேட்டகரிஸில் வந்து குறையே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்போம் இதில் எப்படி அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ண கட்டாயம் ஜிமெயில் அட்ரஸ் இருக்கணும். அந்த ஜிமெயில் அட்ரஸ் கட்டாயம் உங்ககிட்ட இருந்தால் அக்கௌண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். மேல பாத்தீங்கன்னா சைன் இன், ரெஜிஸ்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா சைன் இன் பண்ணுங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஃபில் பண்ண கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கு பிறகு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். இந்த 3 விஷயம் மட்டும் தான் நீங்க பண்ணணும் eBay அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. இதோட வேற எந்த ஒரு தேவையுமே தேவைப்படாது. முன்னெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் ஆட் பண்ணணும். இப்போ அந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு இவங்க கொடுத்தில்ல. இந்த 3 விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காவே eBay அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா மேல வந்து என்னுடைய பேர் போட்டு ஹாய் ஹரி அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷிப் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு ஷோ பண்றாங்க. ஸோ நம்ம இதில் ஒரு பொருள் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அந்த பொருளை வந்து எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வந்து உங்களுக்கு தெரியும்னா கேட்டகரிஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பொருளை செலக்ட் பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பாரில் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணணும். ஒரு சின்ன வேர்ட் தெரிஞ்சாலும் போதும், அதை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரிஸை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் 1+60 கவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் கேட்டகரிஸை செலக்ட் பண்ணி கேசஸை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் பாரில் சர்ச் பண்ணியும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ சர்ச் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்களை வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அலி எக்ஸ்பிரஸில் நான் சொன்ன விஷயம் தான், ஒரு பொருளை செலக்ட் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நம்ம கட்டாயம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 1+60 ஃபோன் மாடல்ஸ் மட்டும் தான் காட்டணும், கவர்ஸ் மட்டும் தான் காட்டணும்னா உங்களுக்கு வந்து 1+60 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய ஃபில்டர்ஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கலர்ஸாக இருந்தாலும் இல்லாட்டி அது என்ன டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து முக்கியமாக செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா ஷிப்பிங்க்கு சார்ஜஸ் செட் ஆனால் அது வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸுக்கு போகும். ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப குறைவாக இருக்க ஒன்று எடுத்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 424 ப்ளஸ் சோல்டுன்னு காட்டுது. ஸோ இதை ஏன் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் இந்த கவரை நம்பி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கவராக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸை பார்த்தீங்கன்னா 3000க்கும் அதிகமான கவர்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மாடலை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணுறதுல கட்டாயம் நீங்கள் சரியான மாடலை செலக்ட் பண்ணணும். பிழையான மாடலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் அது அப்படி தான் சென்ட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மாடலை வந்து சரியாக ஞாபகம் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 1+60 பிளாக் கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா எனக்கு பிளாக் கலர் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண போகிற அந்த பிளாக் கலர் கவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நம்மளுக்கு பை பண்ணுறது முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து 3375 பேர் சோல்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் கிடைக்குது. டெலிவரியை பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 இருந்து ஜனவரி 13க்குள்ள நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் பீரியடுக்குள்ள கிடைக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இப்போ இருக்க பிரச்சனைகள் காரணமாக அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலரோட ஃபீட்பேக் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் எவ்வளோ இருக்கு எல்லாமே நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலருக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. 98.3% வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொருளை வந்து நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணல, இல்ல பிறகுதான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அட் டு வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொருள் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்து அட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அட் டு யுவர் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. அது கொஞ்சம் கீழே வந்தோன்னா ஐட்டம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கட்டாயம் ரீட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மேலே என்ன பொருளை ஆர்டர் பண்ணுறோமோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கட்டாயம் ரீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் நம்ம அந்த இடத்துல பார்த்து முடிச்சிட்டோம்னா பை இட் நவ் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டரை வந்து எங்கே டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஸ்ரீலங்கா அப்படின்னு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு அட்ரஸ், அப்புறம் அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம். அப்புறம் சிட்டி, போஸ்டல் கோடு. இந்த போஸ்டல் கோடுங்கிறது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். போஸ்டல் கோடுங்கிறது வந்து நீங்கள் இருக்க ஊர் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ நான் கேண்டி போஸ்டல் கோடு அப்படின்னு டைப் பண்ணால் 20,000 அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஊரோட போஸ்டல் கோடை பார்க்கணும்னா கூகுளில் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துடலாம். அதுக்கு பிறகு கட்டாயம் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இந்த இடத்துல ஏன் கட்டாயம் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பார்சல் இன்கேஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா கட்டாயம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, இப்படி ஒரு பார்சல் இருக்குது அதை வந்து ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் மொபைல் நம்பருங்கிறது வந்து கட்டாயம் நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். அதையும் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு கோ டு செக் அவுட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பேபால் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்தால் அதுலேயும் பே பண்ணலாம். பட் பேபால் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஃபண்ட் பெற்றுக்கொள்ளும் போது பேபால் மூலமாக பெற்றுக்கொள்வது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பேபால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னது. ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி பே பண்ணி வாங்குங்க. பட் ரிஃபண்ட் பெற்றுக்கொள்ளும் போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பேபால் மூலமாக அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுடைய பொருள் வந்து உங்கள் கையில் கிடைச்சி டெலிவரி ஃபீட்பேக் கிடைச்சா மட்டும்தான் பேபால்லேருந்து காசு வந்து செல்லருக்கு போகும். ஸோ அந்த ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுருங்க. விருப்பம்னா உங்களுக்கு வந்து பேபால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கார்டை யூஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு வந்து கட்டாயம் பார்க்க இருக்கும். ஸோ அந்த டெலிவரி அட்ரஸ் சரியா இருக்கா இல்லாட்டி அதை சேஞ்ச் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ விருப்பம்னா சேஞ்சை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான். அதுக்கு பிறகு நீங்கள் பேயை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து சரியாக பார்த்துக்கிறங்க. அண்ட் அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி கொண்டு வரும்போது இன்கேஸ் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், சில பொருட்களை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர
முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரில் சொல்லியிருப்பாங்க இந்த பொருள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பொருட்களை வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் eBayல இருக்கும், அதை வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். சில பொருட்களுக்கு கட்டாயம் ஷிப்பிங் பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ண வரும். அதுவும் ஒரு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஒன்று கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா சில நேரம் அந்த பொருட்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த பொருளில் வந்து நம்மளுக்கு ஷிப்மெண்ட்டுக்கு பேமெண்ட் இருக்கும். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த 2 விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் தான் வந்து கிடைக்கும். அதாவது போஸ்ட்மேன், ஸ்ரீலங்கன் போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை உங்களுடைய பார்சல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உங்களுடைய மெயின் ப்ரொவின்ஸில் இருக்க மெயின் பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்சல் ஒன்று இருக்குது, அதை வந்து ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு. சின்ன சின்ன பார்சல்ஸாக இருந்தால் அதை வந்து நம்மளுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. பட் பார்சல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் போய் தான் அந்த பார்சலை வந்து ரிசீவ் பண்ணணும். இன்னும் சில பார்சல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அது வந்து சில பொருட்கள் இருக்குது, குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு தான் டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே இது வந்து கையில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் eBayல வந்து ஷாப்பிங் பண்ணுறதுல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் நிறைய பொருட்கள், வித்தியாசமான பொருட்களை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நானும் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட eBayல வந்து 114 ஆர்டர்ஸ்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இல்லை நான் எதுவுமே பண்ணாமல் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, நான் எல்லா விஷயங்களும் பண்ணி பார்த்ததன் காரணமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சை விட ரொம்பவுமே குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணணும், அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருட்களை வந்து பார்க்கலாம். அந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு eBay ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.